ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் பேச்சுலராக இருந்தபோது ஓ லவ்லி சூப்பர். அப்போ வந்து அவங்க மேலே நான் ரொம்ப பிரியப்பட்டு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். அவங்க உடனே ஏற்றுக்கலை. அவங்க போகும்போது வரும்போதும் இந்த அம்மிங் பண்ணுவேன். காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் இப்போ தெரியுது ஏன் டிலே ஆயிருக்குன்னு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு தான் நான் வந்து ஒத்துக்குவேன். சூப்பர் சூப்பர். இவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் வந்து சொன்னேன். அப்புறம் சரிப்பா நீ வெயிட் பண்ணுப்பா, நான் யோசிச்சு சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு. இப்படியே 5 வருஷம் வெயிட் பண்ணேன். அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் திருவண்ணாமலை கோவிலில் வந்து எல்லாருடைய சம்மதத்தோட மேரேஜ் வந்து பண்ணாங்க. எங்கள் மேரேஜில் யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க. ஃபோட்டோ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே முன்னு தான் இருப்பாங்க. ஏதோ பொண்ணு கொடுத்துட்டு மாதிரி அவங்க இருந்தாங்க. கல்யாணம் பண்ணும்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய விஷயங்களை காரணம் காட்டினாங்க. இவனையா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற எல்லாத்தையுமே, எஜுகேஷன், வேலை, ஃபினான்ஷியல் எல்லாமே எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், பசங்களை நல்லா வளர்த்துருக்கோம். தேங்க்யூ. என்னுடைய தோழியா, காதலியா, மனைவியா, என்னுடைய தாயா, இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை வந்து என்னுடைய பொண்ணு அங்கே நிற்கிறான்னா முழுக்க முழுக்க இவங்க தியாகத்தினுடைய மறு உருவம் தான். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே திறந்து அவங்களுக்காக வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ப்பணிப்போடு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து என்னுடைய பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.